வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புளியோதரைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி இடித்து சேர்க்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இது ஆறுனதும் ஒரு கை உரலுக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா புளியோதரை நல்லெண்ணெயில் செய்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் 10 காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளியோதரை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு புளி கரைசல் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்குறதால அந்த புளியோதரையே நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா வத்தி வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். புளியோதரைக்கு ரைஸ் இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளி காய்ச்சலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிட்டு தோலோடு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் சாம்பார் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஸோ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வறுவல் பண்ணும்போது எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் செய்த புளியோதரை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.